ஃபைபர் ஆப்டிக்ஸ் ட்ரோன் இதை வந்து நம்ம பல பதிவுகளில் சொல்லியிருப்போம். ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா இந்த தொழில்நுட்பத்துல ஃப்ரெஷ்ஷா பயன்படுத்தினாங்க, பெருமளவுல கை கொடுத்திருந்தது. எலக்ட்ரானிக் வார்ஃபேர்ல வந்து பாத்தீங்கன்னா அதை சப்ரஸ் பண்ண முடியாது, ஏன்னா அது ஒயர்ல கனெக்ட் ஆயிருக்கிறதுனால அதை யாராலையும் வந்து ஹேக் பண்ண முடியாது, ஜாம் பண்ண முடியாது. அதனால இலக்க துல்லியமா அடைஞ்சே தீரும். எல்லாத்துக்கும் மேல காமெடி என்னன்னா, அந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் எக்யூப்மெண்ட் போயிட்டு இருக்கக்கூடிய வண்டி இருக்கு இல்லையா, அது மேலேயோ போய் சொல்லுவோம். இது போல பல இழப்புகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலத்துல நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ டெக்னாலஜிக்கலி வந்து பாத்தீங்கன்னா அது சுப்பீரியரா இருந்தனால ட்ரோன்கள் பயன்படுத்தி மிக பெரும் அளவுல இழப்புகள் ரஷ்ய தரப்புல வந்து ஏற்படுத்திட்டு இருந்தாங்க. பெருமளவுல இனிஷியேட்டிவ் கிடைச்சது. அஃபென்சிவ் ஆபரேஷனுக்கும் சரி, டிஃபென்ஸுக்கும் சரி ரஷ்யாவுக்கு பெருமளவுல உதவியா இருந்தது. இப்ப அதை வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல நம்ம ஒரு பதிவுல பார்த்திருப்போம். ஜெர்மனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாகாப்டர்ல ஆப்டிக்கல் ஃபைபரை வந்து கனெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறாங்கன்ட்டு, அது அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறாங்க. ஆனா இப்ப முறையா உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாகாப்டர் ட்ரோன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபைபர் ஆப்டிக்ஸ் கனெக்ட் பண்ணி தடவையா யூஸ் பண்ணி இருந்திருக்கிறாங்க. அதுக்கான வீடியோ பதிவு சைட்ல லோட் ஆயிருக்கும். இதனால மிக பெருமளவுல கை கொடுக்குது அப்படிங்கிற உக்ரைன் தரப்ப சொல்லிக்கிறாங்க. இல்ல வேடிக்கை என்னன்னா, இன்னொரு வீடியோ பதிவு சைட்ல லோட் ஆயிருக்கு. இது ரஷ்யாவோட வண்டியை தான் போய் அடிச்சுக்கிறாங்க. ஸோ அப்படி போய் அடிக்கும்போது இது அந்த ஃபைபர் ஆப்டிக்ஸ் தான் சொருகி நிக்குதே தவிர வெடிக்கல. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கும்போது சில இடங்கள்ல ஏதோ தொழில்நுட்ப கோளாறுகள் இருக்கு, கோப் அப் பண்ணிட்டு வராங்க. நம்ம என்கரேஜ் பண்ணி ஆகணும். உக்ரைன் இவ்வளவு சீக்கிரமா போர்ல இந்த அளவுக்கு மோசமா அடி வாங்கிட்டு இருக்கும் போது கூட தொழில்நுட்பத்துல ரஷ்யாவுக்கு வந்து நிகரா ஒரு 2-3 மாச கேப்ல வந்து பிடிச்சு வந்துட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது சல்யூட் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். உக்ரைனோட வீரர்களுக்கு வாழ்த்துக்கள். இப்போ ஃபைபர் ஆப்டிக் ட்ரோன்ஸ் இது போல அதிக அளவுல செய்வாங்க அப்படிங்கிற மாற்றுக்கிறதுல. இப்போ அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டரான ஆண்ட்ரோ பெலோசா அவர்கள், நாங்க ட்ரோன் தொழில்நுட்பத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல ட்ரோன்களை வந்து உற்பத்தி பண்ணணும்னு நினைச்சு நம்ம முன்னாடி எல்லாம் பேசிட்டு இருந்து பண்ணதுதான். இப்போ போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஜனவரியில இருந்து 40,000 ட்ரோன்களை கூடுதலா ப்ரொடியூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற சொல்றாங்க. இந்த ஆர்ட்லரியை பொறுத்த வரைக்கும் 1 to 10 அந்த மாதிரி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு ரஷ்யா 10 ஆர்ட்லரி பயன்படுத்தினாங்கன்னா அவங்க ஒண்ணுதான் பயன்படுத்துறாங்க. அது போல சுப்பீரியரா ரஷ்ய தரப்பு வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்ட்டு இல்ல, 50,000 10,000 20,000 யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சில இடங்கள்லாம். ஆனா உக்ரைன்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். அது இந்த 155 mm ஆர்ட்லரி ஷெல்ஸ் எல்லாம் ரொம்ப தட்டுப்பாடா இருக்கு உக்ரைன்ல அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். இப்ப ட்ரோன் விகிதம் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா 30 ட்ரோன் யூஸ் பண்றாங்கன்னா உக்ரைன் தரப்புல ஒரு 7-8 ட்ரோன்கள் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது போல ஒரு விகிதமா வந்துகிட்டு இருக்கு. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அட்வான்ஸ்டா ஒரு 40,000 ட்ரோன்கள் வந்து மாசத்துக்கு அவங்க அடிக்கிறாங்க அப்படிங்கும்போது, தயாரிக்கிறாங்க அப்படிங்கும்போது மிக பெரும் சேதங்கள் உக்ரைன் சந்திக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. இதை சொன்னது வந்து பாத்தீங்கன்னா பெலோசா அவர்கள். சைட்ல வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். ஸோ ட்ரோன் தொழில்நுட்பத்துல அடுத்தடுத்த வளர்ச்சியை நோக்கி ரஷ்யா இன்னும் ஓடிட்டு இருக்காங்க. இது ரேஸ் மாதிரி லிட்டரலா. ஸோ டெக்னாலஜி இனிஷியேட்டிவ்காக இருதரப்பையும் ஓடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தொடர்ந்து பதிவுகளை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இது எல்லாமே செய்திகள். இப்போ உக்ரைன் மிக பெரும் இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறாங்க. போர் வீரர்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. சுத்தி வளைக்கப்பட்ட சூழ்நிலையை சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க உக்ரைனோட வீரர்கள். இது போல தொழில்நுட்பத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகள் இருக்கு. இப்போ உக்ரைன்ல ஏர்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கு தெரியுங்களா. அந்த ஏர்போர்ட்ஸ் எல்லாமே உக்ரைனோட சோர்ஸ் கொடுக்குற செய்திகள் தான் இப்ப கொடுக்கறது. ஏர்போர்ட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டர்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. லிட்டரலா 2022 இருந்து 2023 இப்ப வரைக்கும் அந்த போர் ஆரம்பிச்ச காலகட்டத்துல இப்ப வரைக்கும் உக்ரைனுக்குள்ள இந்த சிவிலியன் ஏர்கிராப்ட் சர்வீஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நடக்கவே இல்லை. ஒரு விமானமும் தரையரங்குல டேக் ஆஃபும் ஆக கிடையாது. ஸோ அப்படி இருக்கும் சூழ்நிலையில இப்ப அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சம்பளம் வேணுமா இல்லைங்களா? சரி, ஓகே, சம்பளம் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அது நியாயமான இருக்க வேண்டிய விஷயம் தான். இப்போ அதுக்கு வந்து அவங்க தரப்புல நியாயப்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்க சொல்லிடலாம். ஏங்க, போர் தான், சில ஏர்போர்ட்ல அழிஞ்சிருச்சு, பார்ஷியலா அழிஞ்சிருச்சு, வேலையே செய்யலதான், எல்லாம் சும்மா தான் கிடக்குது. ஆனா மெயின்டைன் பண்ண தெரியுங்களா? வேலைக்கு ஆள் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி அதை தொடச்சு ரெடி பண்ணி, இப்ப நாளைக்கு போர் முடிஞ்சிருச்சு பிளைட் தூக்குங்கன்னு சொன்னீங்கன்னா டேக் ஆஃப் பண்ற மாதிரி மெயின்டைன் தளதெல்லாம் வைக்கணுமா இல்லையா? அதனாலதாங்க அப்படிங்கிற அவங்க தரப்புல வந்து நியாயமா சொல்றாங்க. எல்லாம் கரெக்ட் தான். இப்போ வருஷத்துக்கான சேலரி அப்படின்னு ஒண்ணு இருக்குது இல்லையா. அந்த சேலரியில வந்து பாத்தீங்கன்னா பல ஏர்போர்ட், உக்ரைனோட ஏர்போர்ட் எல்லாத்துக்கும் சொல்றாங்க. நான் வந்து சும்மா சிம்பிளா 3 மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். அது உக்ரைன்ல இருக்கு, நான் டிரான்ஸ்லேட் பண்ணி சைட்ல ஒரு இமேஜ் லோட் ஆயிருக்கும், பாத்தீங்கன்னா தெரியும். டைரக்டரோட சம்பளங்க, புரியுதுங்களா? நம்ம டைரக்டரோட சம்பளம் ஒரு வருஷத்துக்கு என்ன அப்படிங்கிறத உக்ரைன்ல டிக்ளேர் பண்ணிருக்காங்க. அதை நம்ம உங்ககிட்ட வந்து சொல்ல போறோம். அதுல முதல் ஏர்போர்ட்டுங்கிறது பொரோஸ்பில் ஏர்போர்ட். இது வந்து பாத்தீங்கன்னா 2022 வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு மாசத்துக்கு சேலரிங்கிறது 4 மில்லியன் ஹரின்யாஸ் தாங்க.
ஒரு வருஷத்துக்கு அவ்வளவுதான் வாங்கியிருக்கிறாரு அந்த டைரக்டர். இது 2023ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் போர் சூழல் ரொம்ப ஹெவியா இருந்தனால கொஞ்சம் தட்டுப்பாடு இருந்தனால கொஞ்சம் கம்மியா இருக்கு. எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 3,788,00,000 ஹரின்யாஸ் வந்து பாத்தீங்கன்னா சம்பளம் வாங்கியிருக்காரு. நீங்க யோசிச்சிருப்பீங்க, போர் சூழல், ஏகப்பட்ட கடனுக்கு மேல கடன், எய்டுகளாம் வாங்கியிருக்காங்க, உக்ரைனோட காசு அப்படின்லாம் யோசிச்சிடாதீங்க. உக்ரைனோட பணம் உதாரணத்துக்கு சொல்றேன், உக்ரைனோட ₹1 இந்திய மதிப்புல டிரான்ஸ்ஃபர் பண்ணா ₹2 நம்ம தரணும். இப்ப நம்மளோட நாணயத்தை விட உக்ரைனோட மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா அதிகமா தான் இருக்கு. ஸோ அதுல வந்து கன்வெர்ட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா 4 பில்லியன் ஒரு வருஷத்துக்கு சம்பளம் ஒரு ஆளுக்கு கிடைச்சிருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா ஆயுதம் தயாரிக்கிறதுக்கு, ட்ரோன் தயாரிக்கிறதுக்கும் கொடுத்துருந்தாருன்னா சரி ஓகே, அது வேற. அப்புறம் இவரு வாய் வயிறு எல்லாம் இருக்குல்ல, பசிக்கும்ல, அப்புறம் அது வேற கணக்கு. இப்ப அடுத்தது நம்மளுக்கு வருவோம். அடுத்த கீவுக்கு வந்துருவோம். ஏன்னா கீவ்ல பயங்கரமா சிவிலியன் ஏர்போர்ட்ல அடி வாங்கியிருக்கு. பேட்டட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல அதிகளவு வச்சிருக்காங்க அப்படிங்கிற நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இதுல இந்த கீவோட அந்த ஏர்போர்ட்டோட அந்த சீஃப் இருப்பார் இல்லையா, அவரோட ஒரு வருஷம் சம்பளம் எவ்வளவுன்னா 2022ல 693,00,000 ஹரின்யாஸுங்க. ஓகேவா? இப்ப 2023ல வந்து பாத்தீங்கன்னா 652,00,000 கம்மியா இருக்கு. பாருங்க எவ்வளவு கம்மியா இருக்கு பாருங்க சம்பளம். பாவம் குழந்தை குட்டி எல்லாம் இருப்பாங்க, பாத்துக்க வேண்டியமா இல்லையா? இவ்வளவு கம்மியா கொடுக்கலாங்களா? இது போல ஜாப் ப்ரோசஸியால வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கு உக்ரைனுக்கு. அதுல அவர் வந்து பாத்தீங்கன்னா 1,64,00,000 ஹரின்யாஸ் 2022ல வாங்கியிருக்கிறாரு. ரொம்ப வார் ஜோன் இல்லையா, அதனால 1,73,00,000 இருந்தது. இது போல லட்சக்கணக்கான மில்லியன்ஸ் கணக்கான ஹரின்யாஸ் சேவ் பண்ணி வச்சிருந்தா இது போல சம்பளம்ட்டு ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ்க்கே இந்த அளவுக்கு போகுதுன்னா கால் பிடிக்கிறவங்களுக்கு இது போல விஷயங்களுக்கு எல்லாம் என்ன மாதிரியான சம்பளங்கள் வரலாம் அப்படிங்கறத இங்க இருக்கக்கூடிய கேள்வி. உக்ரைன் இது எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்து கடிசா கரெக்ட் பண்ணி எல்லாம் ரெகுலேட் பண்ணாங்கன்னா மேபி உக்ரைன் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமா இருந்திருக்கும் போல தெரியுது. பட் இருந்தாலும் ஊழல் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அந்த நாடு எப்படி ஆயிருக்கு அப்படிங்கறத நம்மளால கண் முன்னாடி பார்க்க முடியுது. உக்ரைனியன்ஸ் லேசுப்பட்ட ஆளுங்க இல்ல, ஜெயிக்கணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா, வெறி கொண்டு இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா ஜெயிச்சிருக்கலாம் போல தெரியுது அப்படிங்கிறது போல எண்ணங்கள் இருக்கு. எது எப்படி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். ஆனா இப்ப நூதன முறையில டெக்னிக்கல் ஹேண்டில் பண்றாங்க ஆளுங்கெல்லாம் வந்து இப்பெல்லாம் கொஞ்சம் நெஞ்சம் பிடிக்கவே முடியறது இல்லை. அதனால இப்பெல்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இப்போ டாக்ஸி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸி ஆளுங்களை வந்து வச்சிருக்காங்க. இங்க பாருப்பா, உனக்கு டார்கெட் இவ்வளவு, நீ ஆண்களை வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பேர்த்த பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணினா உனைய நான் மொபைலைஸ் பண்ண மாட்டேன், இல்லைன்னா நீ சிக்கன அப்படிங்கிறது போல ஏதோ பேசியிருப்பாங்க போல தெரியுது. அந்த சோர்சஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸி டிரைவர்ஸ் ஹையர் பண்ணிட்டாங்க, டிசிசி எம்ப்ளாயிஸ் அப்படின்னு சொன்னாங்க. இது என்ன கான்செப்ட்னா, டாக்ஸிக்கு ஒரு ஆள் வந்து புக் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட டீடைல்ஸ்லாம் அதுல இருக்கும். டாக்ஸி டிரைவர் அங்க போவாரு, பிக்கப் பண்ணுவாரு, டிராப் பண்ண லொகேஷனுக்கு போவாரு. டிசிசி எம்ப்ளாய்க்கு ஜிபிஎஸ் லொகேஷன் அனுப்பிட வேண்டியது. ஆளை கொண்டு போய் வீட்டு முன்னாடி இம்பாட்டி இறக்கி விடும் போது 2 வண்டி வந்து அணகட்டினோம். வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். இது போல வேலைகள்லாம் அங்க நடந்துட்டு இருக்கு அதிக அளவுல அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இது போல நூதனமான முறையெல்லாம் ஃப்ரண்ட் லைன்ல கையாளுங்களேன்ப்பா. ரொம்ப அதிக அளவுல வந்து பாத்தீங்கன்னா என்னால டேலண்டடா இருக்கேன், ஃப்ரண்ட் லைனுக்கு போங்க அப்படிங்கிறது போல பலருக்கும் சொல்லணும்னு தோணுது. ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன செய்யறாரு அப்படிங்கிற பாத்திரலாம். இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க, அவங்க டெக்னாலஜியை பயன்படுத்தி அவங்களோட சேஃப்டி, அவங்களோட ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க, அதெல்லாம் தனி. ஆனா இப்ப டிசிசி எம்ப்ளாயிஸ்னா ஒரு கட்டத்துக்கு மேல கையில பிடிக்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு பவர் கிடைச்சிருச்சா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. ஏன்னா சில இடங்களை சுட்டாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வருது. மேபி அது ப்ரொபகண்டாவா கூட இருக்கலாம், நான் அதை எடுத்துட்டு வரல, அதை நம்ம விட்டலாம். அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, விழிப்புணர்வுக்காக இது போல விஷயங்கள்லாம் நடக்குதுன்றது. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா டிசிசி எம்ப்ளாயிஸ்லாம் தண்ணி அடிச்சுட்டு கார் எடுத்துட்டு போய் வேகமா பெண்கள் மேல குழந்தைகள் மேல ஆக்சிடென்ட் பண்ணிடுறாங்க. நிப்பாட்டி வச்சுக்கிற கார்ல குழந்தைங்க இருக்கக்கூடிய கார்ல வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி போய் வேகமா மோதிடுறாங்க அப்படிங்கிற வீடியோ பதிவுலாம் பெருமளவுல வருது. அது ட்ரஸ்ட்வர்த்தியான சோர்ஸ், என்னால அது வெரிஃபை பண்ண முடியல சில விஷயங்கள்லாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் சோர்ஸ் தான், ரெகுலரா நான் ஃபாலோ பண்ற சோர்ஸை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணி தான் கேட்டிருக்கேன். அதனால வீடியோ பார்க்கும்போதே தெரியுது இது டிசிசி எம்ப்ளாயி ஒரு உக்ரைன்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதின்னு சொல்லிட்டு, ஏன்னா உக்ரைனியன் லாங்குவேஜ்ல பேசுவாங்க. இதை வச்சு சின்ன மைல்டான டிஃபரன்ஸ் தான் இருக்கு உக்ரைனியன்ஸ் ரஷ்யன்ஸ்க்கும். ஸோ அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஓரளவுக்கு எனக்கு தெரியாது, பட் இன்னும் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டீடைல்ஸ் நான் உங்களுக்கு தரேன். இதுல இந்த டிசிசி எம்ப்ளாயிஸ் தவறுகள் பண்றாங்கல்ல, இவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா, மன்னிச்சிருங்க, வேலையை பாருங்க, இனிமே இப்படி செய்யாதீங்க அப்படிங்கிறது போல ஒரு சிறு மணிப்போட விடுறதுனால அந்த தவறுகள் பெருசாகிக்கிட்டே இருக்கா அப்படின்ற கேள்விகள் வருது. போர் சூழல் ஒருத்தங்களை வந்து
கடுசாவும் ஒருத்தவங்களை வந்து லிபரலாவும் ஹேண்டில் பண்ண முடியாத சூழல் இருக்கு. அதாவது எல்லாமே அந்த ஊழலோட தான் ரிலேட் ஆகுது. அதாவது அவங்க ஊழல் பண்றாங்க, அவங்களுக்கு கரெக்டா கேட்கலன்னா அவங்களுக்கு மட்டும் அப்படி, நம்மளுக்கு மட்டும் இப்படியா அப்படின்றது போல கேள்வி வருதுனால இவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாம எல்லாரும் தனித்தனி தீவுகளா பிரிஞ்சிருக்காங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. உக்ரைன் தோல்வியை நோக்கி போறாங்க அப்படின்னா அதுக்கான காரணம் வீரர்களோ ஆயுதங்களோ கிடையாது, உக்ரைனியர்கள் தான். அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஊழல் தான் அப்படிங்கறத இங்க இருக்கக்கூடிய யதார்த்தமான உண்மை. இது உக்ரைனோட மக்கள் ஜெலன்ஸ்கி அவர்கள்லாம் புரிஞ்சுட்டு ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா இதைத்தான் வந்து அமெரிக்க தரப்புன்னு சொன்னதுக்கு ஜெலன்ஸ்கி அவர்கள் அமெரிக்காலயே போய் நின்றுட்டு அமெரிக்கால வந்து ஊழல் இருக்குது அப்படிங்கிறது போல, அதுவும் ஊழல் தலை சிறந்து விழுந்தது. அவர் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் அது இன்ஸ்டிடியூட்ல நின்னுட்டு பேசிட்டு இருக்கும்போது அது மிக பெரிய விஷயமா இருந்தது. பட் பரவாயில்ல, நம்ம புரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கறது நினைக்கிறேன். அதாவது ஜெலன்ஸ்கி அவர்களே அமெரிக்கால ஊழல் இருக்குன்னா அப்புறம் எப்படி இங்க இருக்கிறத விட இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, அங்கெல்லாம் இன்னும் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சொல்றாரா என்னமோ. இப்ப பொறுத்து இருந்து பார்ப்போம் இந்த பகுதியில என்னென்ன நடக்குதுன்னு. அடுத்தது அப்படியே மிடில் ஈஸ்ட் வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். துருக்கிக்கும் அமெரிக்காவுக்கும் இங்க ஏதோ ஒரு பஞ்சாயத்து இருக்கு அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. இதுல ஜெர்மனி தரப்புல இந்த ஜெர்மனியோட ஃபாரின் மினிஸ்டரான அன்னலினா பீல்பார்க் அவர்கள் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க தரப்புல இருந்து வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்குன்னா, அப்படியே கத்தி மேல நம்ம எப்படி நிக்கிறோமோ அது போல அவங்க ஹேண்டில் பண்றாங்க, நம்மளை பார்த்து பழகிட்டாங்களோ பல நாடுகளோ அப்படிங்கிறது போல எண்ணங்கள் வருது. உதாரணமா இருக்குங்க நம்ம பல நாடுகளுக்கும், அதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்ல. அதாவது எல்லாருக்குமே பாதுகாப்பு வேணுங்க, சும்மா சாராம்சம் சொல்லிடு, எல்லாத்துக்குமே பாதுகாப்பு வேணும். துருக்கிக்கும் பாதுகாப்பு வேணும், சிரியாவுக்கு டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி வேணும், எல்லா நாடுகளுக்கும் பாதுகாப்பு வேணும். ஸோ அங்க இருக்கக்கூடிய மிலிட்டன்ஸுக்கெல்லாம் டிஆர்ம் பண்ணுங்க முதல்ல, அதாவது எஸ்டிஎஃப் ஃபோர்ஸ் தான் சொல்றாங்க. ஏன்னா அது பெரும் இஷ்யூவா இருக்கு. இந்த குர்தின மக்கள் வந்து பெருமளவுல தாக்கப்பட்டு இருக்காங்க, துருக்கி வந்து தாக்குதல் பண்றாங்க. அதே நேரத்துல அவங்க வந்து துருக்கி மேல தாக்குதல் பண்றாங்க. தினந்தோறும் ட்ரோன் வீடியோக்கள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ பெருமளவுல இன்டென்ஸான சண்டை நடந்துட்டு இருக்கும்போது இது பெரும் பிரளயமா வெடிச்சிருமா அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் அச்சம் பல நாடுகளுக்கு இருக்கு. இதுல பல நாடுகளும் துருக்கி சைடா இருப்பாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா ஐசிஸ் இருக்கு இல்லையா, இதை பத்தி மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஆனா இன்னொரு தடவை ஐசிஸ் பெருமளவுல வளர்ந்துடக்கூடாதுங்க, அதுல மட்டும் உறுதியா இருக்கிறோம் அப்படிங்கிறது போல ஜெர்மனி தரப்பு சொல்றாங்க. அது மிக பெரும் சிக்கலா மாறிடும். துருக்கிக்கு இஸ்லாமிய நாடுகளுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய நாடுகள்னா ஏதாவது பெருமளவுல அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா அப்புறம் ஐசிஸ் வந்துருவான் அப்படிங்கிற போல ஏதாவது வீடியோ போட்டுருவாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம் இந்த மிடில் ஈஸ்ட்ல எப்படி பேசி தீர்த்து என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க, அமெரிக்கா என்ன மாதிரியான முறைகள் இந்த இடத்துல கையாளுறாங்க அப்படிங்கலாம் பொறுத்து இருந்து பார்த்தாங்க. இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சினா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் செந்தில் டிஃபென்ஸ் செந்தில் டிகோஸ் ரெண்டு சேனலுக்குமே உங்களோட அன்பு ஆதரவு எப்போ கொண்ட நம்பிக்கையில இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். அது ஸ்டே சேஃப், பை.